நல்ல மொறுமொறுன்னு கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக அரோமாவோட இட்லி பொடி ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு 100 கிராம் காஞ்ச மிளகா, கவுண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 25 காஞ்ச மிளகாவை நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் கருப்பு முழு உளுந்து. இட்லி பொடிக்கு எப்போவுமே கருப்பு முழு உளுந்து ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கருப்பு உளுந்து ரோஸ்ட் ஆகிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அது கூடவே ஒரு 2-3 வெள்ளை உளுந்தை போட்டிங்க அப்படின்னா அது செவந்துருச்சு அப்படின்னா அப்போ கருப்பு உளுந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லாத பட்சத்துக்கு நல்ல ஒரு அரோமா வரும், அப்போவே இந்த கருப்பு உளுந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 2 கப் கருப்பு உளுந்துக்கு 1 கப் கடலைப்பருப்பு, அதையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 2 முழு பூண்டு, அதை தனித்தனியாக உதுத்து எடுத்துட்டு அதை இந்த மாதிரி அதையும் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இட்லி பொடிக்கு தேவையான கல்லுப்பையுமே இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட் கூடயுமே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வதக்கணும். பூண்டோட ஏன் கல்லுப்பு சேர்த்து வதக்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக பூண்டு உங்களுக்கு வதங்கும். அதே சமயத்தில் கல்லுப்பில் இருக்கிற ஈரப்பதமும் போயிடும். நம்ம இட்லி பொடியோட ஷெல்ஃப் லைஃப் கூட இருக்கும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி பொடி எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக கொரன்னு இருக்கணும். அப்போனா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் வாயை கழிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருப்பு உளுந்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் கால்சியம் சத்து, அயன் சத்து இதெல்லாமே நிறையா இருக்குது. நார்மல் உளுந்தை விட கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த கருப்பு உளுந்து வச்சு இட்லி பொடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி கூட இட்லி பொடி நல்லெண்ணெய் சூப்பர் காம்பினேஷன். இதில் வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் இல்லை, ஜஸ்ட்டு கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகா, பூண்டு தான். இதை மட்டுமே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் எள்ளு, மல்லி இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, அப்போ அதெல்லாம் அதோட டேஸ்ட் வேறு ஆகிடும். இட்லி பொடினா அதோட ஆத்தென்டிக் டேஸ்ட் இது தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த இட்லி மிளகா பொடி நம்ம அமுதம் ஃபுட்ஸில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.